வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். அதில் எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, டிப்ஸ் கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, இப்போ இன்றைக்கி பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு டவுன். மேஜர் ரீசன் வந்து க்ரூட் ஆயில் விலை ஏறினது வந்து இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நம்ம நேற்றுக்கே பார்த்துருந்தோம், கிஃப்ட் நிஃப்டி வந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கேப் டவுனில் ஓப்பன் ஆகிச்சு. ஓப்பன் ஆகி செம்மடி அடித்தாங்க. கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து மார்க்கெட் டவுன் ஆச்சு. எந்த ஒரு செக்டாருமே தேரலை. முக்கியமாக வந்து சில்வர் 12%, சில்வர் பீஸ் மட்டுமே 12% இன்றைக்கி டவுன் ஆகிருக்கு. கோல்டு வந்து 8.54% வரைக்கும் கோல்டு பீஸ் கம்ப்ளீட்லி டவுன். இதில் வந்து கோல்டு ஃபிசிக்கல் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா 3% வந்து ஃபிசிக்கல் கோல்டு டவுன். ஆனால் கோல்டு பீஸில் வந்து நமக்கு எவ்வளோ டவுனு, 8% டவுன். அதே மாதிரி சில்வரும் வந்து டவுன் ஆகிருந்தது. சில்வரை பொறுத்து சில்வர் பீஸ் வந்து 12% வரைக்கும் டவுன் ஆகிருந்தது. இப்போது அப்படியே டைரக்ஷன் மாறிடுச்சு. மார்க்கெட்டு முடிஞ்சது 3:30க்கு. அதுக்கப்புறம் அப்படியே வந்து மார்க்கெட்டில் நடந்த விஷயங்களே வேறு, எல்லாமே அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு. மார்க்கெட் இன்றைக்கி காலையில் கிராஷ் பெரிய அளவில் ஆகி, ஓகே, ஏன்னா எந்த செக்டாருமே இன்றைக்கி வந்து ஏறலை, எல்லாமே டவுன் தான். நம்ம பார்த்தோம் காலையிலேருந்து ஃபுல்லாக 600 புள்ளிகள் நிஃப்டி டவுன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எந்த அளவில் இது டவுன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்போ நமக்கு நடந்திருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. அந்த போரை வந்து நாங்கள் ஒரு 5 நாளைக்கு வந்து நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 5 நாள் நிறுத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்றதுக்கான டேட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இப்போ அல் ஜசீரா நியூஸ் சேனலில் இருக்கேன். அதில் வந்து அந்த நியூஸை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்திங்கன்னா, அமெரிக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்தது நாங்கள் வந்து ஈரானுடைய எனர்ஜிஸை வந்து நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோன்னு நேற்றுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, அமெரிக்கா தனது மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் ஹோர்மஸ் ஜலசந்தியை முற்றிலுமாக மூடிவிட்டு பிராந்திய எரிசக்தி மற்றும் நீர் உட்கட்டமைப்புகள் மீது பதிலடி தாக்குதல்களை தொடுப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க, நீங்கள் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது அட்டாக் பண்ணிங்கன்னா நாங்கள் முற்றிலுமாக ஹார்மஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பதிலடி தாக்குதல் வந்து உங்களுக்கு கொடுப்போம். அதுவும் உங்களுடைய எனர்ஜியில் மேலே தான் வந்து பதிலடி தாக்குதல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அப்படியே அமெரிக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 5 நாள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து கூப்பிட்டுருக்குறாங்க. இந்த 5 நாள் வந்து என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. 5 நாள் பாசிட்டிவ் ஆக போதா ஃபெயிலியர் ஆக போதான்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆனால் அவர் சொன்ன 4 வாரங்கள் வந்து இந்த வாரத்தோட முடிவடையுது. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. ஓகேவா, அதுக்குள்ளே இந்த வாரம் வந்து முடியணும். இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட்டு மிகப்பெரிய கிராஷில் இருந்து கிஃப்ட் நிஃப்டி மட்டும், நான் சொல்கிறது கிஃப்ட் நிஃப்டி மட்டும் இப்போ தற்போதைய நிலவரம் பார்த்திங்கன்னா 816 புள்ளிகள் ரெக்கவர் ஆகிருக்கு, புல்லிஷில் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியோடைய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 23,281 புள்ளிகள் இப்போ அப்பு. மார்க்கெட்டில் என்னடா நடக்குதுன்ற மாதிரி இருக்குது. 2 நாளாக வந்து மார்க்கெட்டு பயங்கர டவுனு. சரி, மார்க்கெட் டவுனு, இன்றைக்கி கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகி இன்றைக்கி 650 புள்ளிகள் டவுன் பண்ணி மார்க்கெட்டை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க. சில்வர் கோல்டெல்லாம் பயங்கரமாக அடித்து இறக்கி விட்டுட்டாங்க. சரி, இன்னும் இறங்குமேன்னு பார்த்தா மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 4:30 மணிக்கு தான் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் போல். இந்தியன் மார்க்கெட்லாம் முடிஞ்சிருச்சா 3:30 மணிக்கு, ஓகே இப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட்டை விடுவோம்னு சொல்லி, ஓகே மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்து கிஃப்ட் நிஃப்டி மட்டும் 820 புள்ளிகள் வந்து இன்றைக்கி ஏற்றத்தில் போயிடுச்சு இப்போ வரைக்கும். அப்போது ஓப்பனிங் வந்து கேப் அப்னு முடிவாயிடுச்சா குளோபல் மார்க்கெட்டில். யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே 1%, 2.2% பயங்கர அப்பு, எல்லாமே பாசிட்டிவ். டவ் ஜோன்ஸு 2% மேலே பாசிட்டிவ். வேறு லெவலில் டவ் ஜோன்ஸ் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி இருந்தால் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும், நாளைக்கு பாசிட்டிவ். அது மட்டும் இல்லை, இப்போ இது பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சே தவிர என்எஸ்சி வந்து நமக்கு 3:30 க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் எம்சிஎக்ஸ் ரன் ஆகுதுல்ல. அப்போ கோல்டு சில்வருடைய ப்ரைஸ் நம்ம பார்க்க முடியுமா? பார்க்கலாம், நீங்களே போய் பாருங்கள். கோல்டு சில்வருடைய ப்ரைஸ் இப்போ என்னவா இருக்குன்றதை காமிக்கிறேன். ஆக்சுவலாக கோல்டு ப்ரைஸில் கொஞ்சம் நானே தப்பாக சொல்லிட்டேன். கோல்டு வந்து 3%ன்றது இப்போ கரண்ட் ப்ரைஸ் அது, ஓகேவா. கோல்டை பொறுத்தளவில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து கோல்டு 1,30,000 இருந்தது எம்சிஎக்ஸில். இப்போ 1,40,000 ஆகிடுச்சு. அதாவது கோல்டுடைய டவுன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 8% இருந்த கோல்டு இப்போ 2.76% தான் டவுனில் இருக்குது. 5% ரெக்கவர் ஆகிடுச்சு. சில்வர் என்ன தெரியுமா இருக்குது, காலையில் 10% டவுனில் இருந்த சில்வர் இப்போ 2% தான் டவுனில் இருக்குது. 8% கம்ப்ளீட்டாக ரெக்கவர். அப்போ நாளைக்கு என்ன நடக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. கோல்டு சில்வர், இப்போ சில்வர் கோல்டை பொறுத்தளவில் நம்ம எம்சிஎக்ஸில் இப்போயே ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. எம்சிஎக்ஸை பொறுத்தளவில் பிரச்சனை இல்லை. ஆனால் கோல்டு பீஸ் சில்வர் பீஸை வாங்குறவங்க நாளைக்கு காலையில் தான் பண்ண முடியும். அது கேப் அப் ஆயிரும். ஓகேவா. இப்போ யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் அக்ரெசிவாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தவங்களில்
இந்த எம்சிஎக்ஸில் கோல்டு சில்வர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்க கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மணிக்கு சரியாக 4:35க்கு ஏற ஆரம்பிச்சிருக்கு. 4:35க்கு ஏற ஆரம்பித்து வெறும் 10 நிமிஷம் தாங்க, 5 நிமிஷத்துலேயே மேக்ஸிமம் என்ன ஏற முடியுமோ ஏறிடுச்சு. அடுத்து 5 நிமிஷத்தில் கொஞ்சம் ஏறி இருக்குது, அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் மார்க்கெட்டை வந்து கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அதே தான் கிஃப்ட் நிஃப்டி, வெறும் 10 மினிட்ஸ் தான் டைம் கிடச்சிது. அந்த 10 மினிட்ஸில் ஏறி முடிஞ்சிச்சு. அதனால் ட்ரேடராலலாம் கேட்ச் பண்ணவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஒன்று நீங்கள் அல்காரிதம் ட்ரேடராக இருக்கணும், பிரேக் அவுட் வரும்போது நீங்கள் பிடிச்சிருக்கலாம் ஒன்று. அப்படி இல்லையா, அல்காரிதமும் சில நேரம் அதை வந்து அக்யூரேட்டாக பண்ண முடியாது. அப்படி இல்லையா, ஆல்ரெடி ஹோல்டிங்கில் வச்சுருந்தவங்க, அதாவது இன்றைக்கி காலையில் இறங்குனது இன்றைக்கே வந்து ரெக்கவர் ஆகிற மாதிரி தான் நாளைக்கு வந்து மார்க்கெட் இருக்க போகுது. ஆக மொத்தம் இது பாசிட்டிவ் மார்க்கெட்டாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இன்றைக்கி இறங்கினா நாளைக்கு ஏற்ற போகிறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி 600 புள்ளி டவுனு, 650 புள்ளி, நாளைக்கு அந்த 650 புள்ளி மேலே வரப்போகுது, அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா நிஃப்டி வந்து இன்றைக்கி 642 புள்ளிகள் ஃபியூச்சர்ஸில் டவுன், நாளைக்கு 800 புள்ளிகள் பாசிட்டிவ்னா 150 புள்ளி தான் நம்ம ஆக்சுவலாக பாசிட்டிவ்னு எடுத்துக்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ பேனிக் ஆனவங்க, இன்றைக்கி பேனிக் ஆனவங்களாம் நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. மோஸ்ட்லி நாளைக்கு வந்து இந்த ரெக்கவரி டேட்டா நியூஸ் மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஷார்ட் கவரிங் வேறு நடக்கும், செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி டே. அப்போ ரெண்டும் சேர்ந்து ஒரு 400-500 புள்ளிகள் மேலே வருது, 350 புள்ளிகளுக்கு மேலே வருதுன்னா நிறைய பேர் வந்து நாளைக்கு மார்க்கெட் விட்டு வெளியே வந்துடுவாங்க. எப்பா என்னை விட்டுருப்பா, இந்த பிரச்சனையை முடிங்க, நான் வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. ஆனால் பெரும்பாலானவங்க வந்து வெளியே வருவாங்களா, இல்லை இது ரெக்கவரின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் வெயிட் பண்ணுறாங்களா நமக்கு தெரியாது. மேபி இந்த 5 நாளில் எல்லாத்தையும் சுமூகமாக பேச்சுவார்த்தையெல்லாம் முடிச்சு மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு போகிறாங்களாம் தெரியாது. இல்லை அந்த 5 நாள் வந்து அப்படியே கொஞ்சம் ஏற்றி நம்மளெல்லாம் பாசிட்டிவ் ஆக்கி நம்ம தலையில் எல்லா ஸ்டாக்கையும் கட்டிட்டு 5 நாளைக்கு அப்புறம் திருப்பி நெகட்டிவ்னு போட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டு போயிடுவாங்க. நம்ம தலையில் கட்டுறதுக்கு ஏதாவது பிளான் வேணும், அதை பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலேயே நேர்மையாக மார்க்கெட்டு வந்து 5 நாள்லேருந்து அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே ஏறப்போகுதான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு முடிவும் எடுக்க முடியலங்க. காலை 800 புள்ளிகள் பாசிட்டிவில் இருக்குது, காலையில் ஃபுல்லாக டவுன், ஒரு முடிவுக்கே வர முடியல. பயங்கரமான வாலட்டிலிட்டி. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட மனம் வந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டுரும். நம்ம பயத்துலேயும் எக்ஸைட்மெண்ட்லேயும் மாறி போய்கிட்டு இருக்கோம். எனக்கே இன்றைக்கி வந்து எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. காலையில் 12% சில்வர் பீஸ் இறங்கினோன்னே ஃபுல்லாக வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன். வாங்கியிருந்தேன்னா நாளைக்கு வந்து ஜாக்பாட்டு, ஆனால் வாங்கலை. இன்னும் இப்போ ஒரு வாலட்டிலிட்டியாக இருக்குது. சார் வாலட்டிலிட்டிலேருந்து நம்ம கொஞ்சம் பின்தங்கிக்குவோம், இதெல்லாம் முடியட்டும் அப்படின்னு பார்த்தா 4:30 மணிக்கு நியூஸ் மாதிரி இந்த மாதிரி மாறிடுச்சு. நான் நினச்சேன் நாளைக்கும் சில்வர் ஒரு 5% இறங்கும், நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா நாளைக்கு காலையிலே நமக்கு கேப் அப்படின்னு முடிவாகி போச்சு. அந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. ஸோ கம்ப்ளீட் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 1 by 1 வந்து சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று வந்து இன்றைக்கி சென்செக்ஸ் 1800 புள்ளிகள் டவுன், நிஃப்டி 602 புள்ளிகள் நிஃப்டி இண்டெக்ஸில் டவுன், 14 லட்சம் கோடி இன்றைக்கி வந்து லாஸ் இந்திய பங்குச்சந்தை. அது இல்லாமல் எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து செல்லிங்லேயே இருக்காங்க. இது வரைக்கும் 80,000 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. இந்த மாதம் ருப்பி வந்து 94 ரூபாயை தாண்டி மேலே போயிடுச்சு. அமெரிக்க டாலரோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ இதுதான் நெகட்டிவ் காலையில். இப்போது இனிமேல் 4:30 மணிக்கு மேலே வந்த நியூஸ், ட்ரம்ப் கால்ஸ் ஃபார் 5 days பாஸ், 5 நாள் வந்து இந்த வாரம் நிறுத்த போகிறாரு. ஸோ அதனால் மார்க்கெட் பாசிட்டிவ். யூஎஸ் ஈரான் வந்து ப்ரொடக்டிவ் கான்வர்சேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது பாசிட்டிவாக அமைய போகுதா நெகட்டிவாக அமைய போகுதான்றது 5 நாளைக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியாது, முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். அடுத்தது க்ரூட் ஆயில். இந்த பேச்சுவார்த்தைன்னு க்ரூட் ஆயில் கூல் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் வந்து தங்கம் வெள்ளி மேலே ஏறி இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் வந்து மேலே ஏறிடுச்சு. நாளைக்கு கேப் அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கிஃப்ட் நிஃப்டி வந்து 4% மேலே இப்போ ஏற்றத்தில் இருக்குது. 4% அப்ராக்சிமேட்டாக ஏற்றத்தில் வந்துட்டு போகுது. கேப் அப் ஓப்பனிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான டேட்டா நாளைக்கு தேவையான பங்குச்சந்தைக்கு. ஓகே, இந்த வாலட்டிலிட்டியில் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க? நாளையிலேருந்து ரெக்கவரி அப்படின்னு சொல்கிறவங்க யார்? இது வந்து நம்ம தலையில் கட்டுறதுக்கு 2 தடவை கிட்னி எடுக்க கூப்பிட்டாங்களா? 3ஆவது தடவை கிட்னி எடுக்க முடியாது. 2 தடவை தான் கிட்னி எடுக்க முடியும். 3ஆவது தடவை எதை எடுக்கிறதுக்கு கூப்பிட்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். இல்லை சார், இதெல்லாம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, 4 வாரம் சொன்னார், 4 வாரம் முடிஞ்சிருச்சு, இதுலேருந்து ஏறணும் அப்படின்னு ஏன்னா எல்லா மாதிரியுமே தோணுதுங்க. எப்படி யோசிச்சாலும் ஆமாம், அவர் 4 வாரம் சொன்னார், 4 வாரம் முடிஞ்சிருச்சு, இந்த வாரம் முடியணும். நம்பர் 1. இல்லை கடந்த 2 தடவை இப்படி தான் பாசிட்டிவில் போயிட்டு அடுத்த தடவை வந்து இறக்கி விட்டாங்க, பயங்கரமாக இறக்கி விட்டாங்க. நம்ம போய் மாட்டினோம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் காசை உள்ளே போட்டாங்க, நம்ம தலையில் கட்டிட்டு அவங்க வெளியே போயிட்டாங்க எஃப்ஐஐ. ஸோ இந்த மாதிரி தான் திருப்பியும் நடக்க போதா? இந்த 5 நாள் சும்மா வாயை முடிக்கிட்டு இருக்கணுமா, இல்லை நம்ம உள்ளே போய் ஏதாவது பாசிட்டிவில் என்ட்ரு பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் வந்து சைலண்ட்டாக அமைதியாக தான் உட்காந்துருக்கேன். என்னவோ நடந்துட்டு போட்டும். இந்த மார்ச் மாதம் விட்டாச்சு, ஏப்ரல் மாதம் பார்த்துக்கலான் இருக்கேன். ஓகே, மேபி அப்படி இறங்குனா டோட்டல் போர்ட்ஃபோலியோவில் இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் வச்சுருக்கோம்னா 1 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மீதி 9 லட்சத்தை கையில் தான் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது, வாலட்டிலிட்டி அப்படி இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து தற்போதைய அப்டேட்.
ஓகேவா, தெளிவாக நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஈரானில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஹெட்லைன்ஸ்க்கு அப்புறம் க்ரூட் ஆயில் வந்து யூஎஸ் என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க, யூஎஸ் 5 நாள் டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அந்த 5 நாள் போர் நிறுத்தத்துக்கப்புறம் நமக்கு வந்து க்ரூட் ஆயில் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் இறங்கின உடனே மார்க்கெட் ஏறி இருக்குது. மார்க்கெட் ஏறின உடனே நாளைக்கெல்லாம் நம்ம வந்து வாங்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் மற்ற அப்டேட்ஸ் எல்லாமே டெலிகிராமில் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு என்னுடைய லிங்க், ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, உங்களுடைய கமெண்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லோரும் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். 3000 பேர் பார்க்குறீங்கன்னா 3000 கமெண்ட் வரணுங்க. அந்த அளவுக்கு போடுங்க தயவுசெய்து கமெண்ட்டை. ஏன்னா கமெண்ட்டை படித்து தான் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுவாங்க. கமெண்ட்டை படித்து தான் நியூஸ் அப்டேட்ஸே கிடைக்கும். ஓகே, ஒருத்தர் வந்து கல்ஃப்லேருந்து அப்டேட் போடுவார், ஒருத்தர் யூஎஸ்லேருந்து அப்டேட் போடுவார், கமெண்ட்ஸ் போடுவார், ஒருத்தர் வந்து மிலிட்ரியில் இருப்பார், அவருடைய ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒருத்தர் இருப்பார், அவங்க ஒப்பீனியன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ தயவுசெய்து எல்லோரும் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள். ஓகேவா, அதில் வந்து கண்டிப்போடு இருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.